ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோறு தாறுமாறு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய ஃப்ரைடு பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போறோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல. ஸோ பார்க்க மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரைடு பெப்பர் சிக்கன் எப்படி செய்யணும் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரைடு பெப்பர் சிக்கன் செய்ய நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. மஞ்சள் தூள், உப்பு, லெமன் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் அந்த நீச்சு ஸ்மெல் வராது. இப்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே மிளகுத்தூள் காரம் மட்டும்தான். ஸோ அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊறினா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதை நல்லா ஊற வைக்க போகிறேன். இது அப்படியே ஊறட்டும். பாருங்கள், கரெக்டாக எனக்கு 1.5 மணி நேரம் ஆகிருக்கு. இப்போ 1.5 மணி நேரம் கைசாக எடுத்துருக்கேன். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக சிக்கன் பொரிக்கிறது எந்த அளவு எண்ணெய் ஆட் பண்ணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடான பேருக்கு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து வரணும். நீங்கள் 65க்கு பொரிக்கிற மாரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா எனக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது மாதிரியே எல்லா சிக்கனும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ எல்லா சிக்கனும் நல்லா பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஏற்கனவே பொரிச்ச எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டை குட்டியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இது கூட நான் ஒரே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது அது கூட நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஸோ எண்ணெயிலே நல்லா வேகட்டும், தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷஸ் ஃபுல்லாகவே மிளகு காரம் மட்டும்தான், மிளகுத்தூள் காரம் மட்டும்தான். ஸோ நான் மிளகுத்தூள் தான் அதிகமாக சேர்க்குறேன். காரத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதுக்கு மேலே லைட்டாக புதினா கொத்தமல்லி தூவி விட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கா? மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஃப்ரைடு பெப்பர் சிக்கன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் சோறு தாறுமாறு.